வணக்கம். நான் உங்க அடகிந்தார். நம்ம நாடகோஷ்டிக்கு பிரபல கைவந்த கலை பேரே நாடகோஷ்டி. அது நாடகம் நடத்தாம எப்படிங்க இருப்பாங்க? இவங்க நடத்துறதே ஒரு நாடகம் மட்டும்தான். அதாவது இவங்க நடத்துற நாடகம் விட்டுட்டு ஐடி வச்சு சோசியல் மீடியாவில் நடத்துறாங்க கட்சிய பக்காவா. என்ன சொல்றது நம்ம நாடகோஷியோட மேனேஜரு. இது காரணம் யாரு? தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாது மோடியோட கை வந்த கலை. அவர் தான் பாதுகாப்பு கொடுக்கணும், வாய முடிவு உட்கார்ந்துருக்காரு வெக்கமா சொல்றான். அப்ப நாடக தலைவர் இவன் மேனேஜரா. இதை விட்டு நாடகத்தை கூட்டு வந்த டிரைவர் யாரு? நாடகோஷோட ஒட்டுமொத்த மேனேஜர் என்ன சூப்பர்வைசர் காரணமா. அறிவியல் அவனுங்களா சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் ஊர்காய் இருக்கிற மாதிரி மோடி மோடி மோடி. அந்த காலத்துல பைனான்ஸ் மினிஸ்டர் அந்த சிஎம் சிதம்பரம் என்ன சொன்னாரு? தக்காளி நான் தெருக்கு போற 7 ரூபா 50 பைசா. அப்ப மூக்குல சொல்லிக்காங்க இந்த நெட்டை, அந்த நெட்டோட வயரை மூக்குல சொல்லிக்கோங்க 6 ரூபா 50 பைசா கிரெடிட் கார்டா இருந்தாங்க. இப்ப எந்த விளக்கடை வச்சுட்டு போய் வாங்குற? உன் மொபைல் இருக்கு ஸ்கேனிங் கோடு யூபிஐ. வெக்கங்கிறமா பேசக்கூடாது. வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப உருட்டுறானுங்க திமுக காரனுங்க. என்ன தமிழ்நாட்டுல போயிடுச்சு, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. சின்ன வயசு குழந்தைல இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் கொடுமை, பாதுகாப்பு இல்லை. கேட்டா மோடி கொடுக்குமா? நீ என்னத்தை புடுங்க? என்ன வெறும் 400 கோடி வரலன்னு சொல்லிட்டு மோடி கொடுக்கலையா? அதனால பள்ளிக்கல்வியத்துல டெவலப் பண்ண முடியா? 2400 கோடி என்ன புடுங்குனீங்க? 4000 கோடியில மழை தண்ணி வராம 4 பம்பு செட் வாங்குனீங்களா? அது மாதிரியாச்சும் காட்டுங்க. டி ஒரு ஐடி வச்சு காட்டுங்கடா. என்ன அந்த 4000 கோடிக்கு 4 பம்பு செட் காட்டுங்களா? அது மாதிரி 2500 கோடிக்கு பள்ளிக்கல்வித்துறையில என்னத்தை புடுங்குறீங்க? ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல எல்லாத்துக்கும் போய் அடிக்கிட்டீங்க. என்ன இல்ல வர்ற வருஷத்துக்கு இப்பயே கணக்கு கொடுத்து வாங்கிட்டு போற பாக்குறாங்க. யாரு? வரப்போற ஆண்டுக்கு என்னென்ன செலவாகுண்டு மத்திய துறை கிட்ட கொடுக்குறாங்களாம். யாரு? நம்ம திமுக. ஒண்ணு வேணாம் சார், ஒண்ணு புடுங்க வேணாம். இது வரைக்கும் ஒண்ணு புடுங்கிட்டே போதும், ஒண்ணும் புடுங்கல, அதனால போயிடல. இது வரைக்கும் புடுங்க ஒண்ணும் இல்ல. அதனால இனிமேல் சகாப்தம் முடிஞ்சு பார்த்துக்கோங்க. 2026 அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு ஊழல் வேண்டிய ஓட்டுலாம். ஊழல் சொல்ல, உங்களை வேண்டாத ஓட்டு தான் 15% ஓட்டு. சரிங்களா? அப்புறம் சிறுபான்மையினருக்கு ஒரு நாடகம் நடத்துறீங்களா? திருப்பதி மேல மலையில உச்சியில இந்துஸ்க்கு ஒரு நாள் நைட்டு விளக்கு திரியில விளக்கு போடாம குடும்பப்படுத்துறீங்களா? அதனால சிறுபான்மை யாருக்காக நீங்க சப்போர்ட் பண்றதா உடுத்தீங்களோ அவங்களுக்கே திரும்பி போயிட்டு நீ எனக்கு 10 நாடகம் பண்றீங்கன்னு அவங்களுக்கு இப்போ அவங்க விட்டு உங்களுக்கு இருக்காது. அவங்களுக்கு ஒரு 15%. ஆக மொத்தம் நீங்க உங்களை வேண்டாத இடத்துல இருக்கிறவங்க மட்டுமே 30% ஓட்டு தாவேக்காக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கு எழுதி வச்சுக்கோங்க. 30% ஓட்டு உங்களுக்கு இல்ல. இன்னைக்கே சொல்றேன். என்ன பிஜேபி, நாம் தமிழர், டிஎம்டிகே, நம்ம தாவேக்கா இவங்கள்ட்ட மக்களே இப்ப இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 30% ஓட்டு 4 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டீங்க. நீங்க தான் கொடுத்தது. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எக்காரணம் கொண்டும் நம்பி இருக்காதீங்க. போதும் சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாத்துக்கும் விட்டு பக்கா விட்டுவாருங்க. காரணமே மோடி தான். அப்புறம் என்ன புண்ணாக்கு நீங்க அப்படி மகன் உட்காருக்கீங்க? என்ன புடுங்கிறது கேட்கிறேன். காசு எல்லாரும் சுட்டிட்டு 4000 கோடிக்கு 4 பம்பு செட் காமிச்சீங்களா? அதே மாதிரி கல்வித்துறைக்கு என்ன ஒரு 4 பல்பை பார்த்து காமிச்சீங்கன்னாடா வைக்க வேண்டாங்களா? ஓடிக்கிறீங்களா? அடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.